பொதுவாக பார்த்தா ஒரு இன்ஜினியரை வச்சுக்கலாம், ஒரு ஐடி கம்பெனி வச்சுக்கலாம். அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்குறோம். அது நடித்தவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதில் வேலை செஞ்சவங்க நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி அந்த வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாமி நான் வேலை செஞ்சேன், எனக்கு பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, ஓரளவுக்கு அந்த இது இல்லை. ஆனால் இப்போ அந்த மதிப்பு மரியாதை கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் ஜாப்பில் தான் இருக்கேன். அதாவது கவர்மெண்ட் வேலையில் தான் நான் இருக்கிறேன். இருந்தும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, மதிப்பு இல்லை. அந்த இடத்துல எனக்கு சரியான முறையில் எனக்கு ஒரு மனக்குழப்பத்தில் தான் நான் வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட மனக்குழப்பமெல்லாம் கொஞ்சம் சரியாகும். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த சுக்கிர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி, அதாவதுன்றது புதன்கிழமை இரவு 11 மணி 23 நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம், அதாவதுன்றது 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அப்போ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 25 நாள் கடகராசியில் இருந்து இந்த 12 ராசிகளுக்குமே, அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கிரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறாரு. கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது? அற்புதமாக இருக்க போகுதுங்க. ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு தாங்க இப்போ சுக்கிரன் வராரு. அதாவது பார்த்துட்டிங்கன்னா கடகராசியில் இருந்து தான் இன்றைக்கி, அதாவது மிதுன ராசியில் இருந்து தான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ இந்த ஆவணி மாதம் 4ஆம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் 25 நாள் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஜென்மத்தில் வரக்கூடிய கிரகன்றது ஒன்று இருக்குது. அப்படி பார்த்தா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இப்போ உங்கள் ராசிக்கு பொதுவாக உங்கள் ராசி இப்போ கடக ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். நவகிரகத்திலேயே அதிதேவதை யாருன்னா சந்திரன் தான். பொதுவாகவே பாருங்கள், கடக ராசியில் பிறந்தவங்கெல்லாம் அழகாக இருப்பாங்க, முக லட்சணமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு கலைமுகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கடகராசிக்கு அதிபதி சந்திரனும் இந்த சுக்கிரனும், அதாவது பகைப்பட்ட கிரகம். அதாவதுன்றது ரிஷப ராசியிலேயோ துலா ராசியிலேயோ சந்திரன் போய் உட்காரும்போது அவர் கண்டிப்பாக நல்லதை பண்ண மாட்டார். அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும்போது பகையாக தான் உட்காருவார். சரிங்களா? ஏன்னா பொதுவாக சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு ஆகாது. அப்படி பார்த்தா உங்களுக்கு சந்திரன் வீட்டுக்கு சுக்கிரன் பகை கிரகம். அப்படி பகை கிரகமாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் ஜென்மத்தில் உட்கார்றார். பொதுவாக ஜென்மத்தில் ஒரு கிரகம் உட்காரும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார். அதாவது நான் செய்கிறேன், வெளியில் சொல்லிக்க வேண்டாம், அந்த மாதிரி மறைமுகமாக செய்யக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இப்போதைக்கு அந்த மாதிரி பார்த்தா இப்போ பொதுவாக கடக ராசிக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டது 100% மறைமுகமாக உங்களுக்கு உதவி பண்ணுவார். இதில் குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக இன்றைக்கி அதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, பொதுவாக பார்த்தா ஒரு இன்ஜினியரை வச்சுக்கலாம், ஒரு ஐடி கம்பெனி வச்சுக்கலாம். அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்குறோம். அது நடித்தவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும், அதில் வேலை செஞ்சவங்களுக்கு நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி அந்த வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாமி நான் வேலை செஞ்சேன், எனக்கு பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, ஓரளவுக்கு அந்த இது இல்லை. ஆனால் இப்போ அந்த மதிப்பு மரியாதை கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்.
அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஜாப்பில் தான் இருக்கேன். அதாவது கவர்மெண்ட் வேலையில் தான் நான் இருக்கிறேன். இருந்தும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, மதிப்பு இல்ல. அந்த இடத்துல வந்து எனக்கு சரியான முறையில எனக்கு ஒரு மனக்குழப்பத்தில தான் நான் வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட மனக்குழப்பமெல்லாம் கொஞ்சம் சரியாகும். இது போக பார்த்தீங்கன்னா, கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பேரில் பார்த்தா 80% பேருக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை 80% பேருக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் பயிற்சி கண்டிப்பாக ஒரு ஆறுதலாகவே இருக்க போகுது. ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு வகையில் நடக்கிற காலுக்கு பிரச்சனை, வீசுகிற கைக்கு பிரச்சனை, பார்க்குற கண் பார்வைக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை நல்லாவே இருந்ததுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு செலவு வந்துருச்சுன்ற மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் எதிர்பார்ப்புன்றது எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மனசுக்குள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி வாழணும், இப்படி வாழணும், அது செய்யணும், இது செய்யணும், அந்த மாதிரி யோசனையில் பெருசாக எப்பயுமே கமிட்மெண்ட் வச்சுக்கவே மாட்டேங்க. நல்லா இருக்கணும் போதும், நம்ம சக்திக்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், என்ன எதிரிக்கு முன்னாடி சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும், கை நீட்டி அதாவது கொடுக்குற இடத்துல இருந்தால் போதுங்க, நான் வாங்குகிற இடத்துல இருக்க வேண்டாம், அது மட்டும்தான் நீங்கள் மேக்ஸிமம் பெருசாக எடுத்துக்குவீங்க. கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதிபதி சந்திரன். பொதுவாகவே கடகராசிக்கு அதாவது இந்த சுக்கிர பயிற்சி அடையும் போது திருப்பதி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும். சரிங்களா? இதனால் முக்கால்வாசிக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மாற்றம் தொழில் மாற்றங்கள் தான் நடக்கும். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்க முடியாமல் இருந்தவங்க, ஆரம்பித்து நஷ்டப்பட்டவங்க, இல்லை தொழில் செய்துக்கிட்டே இருக்கிறவங்க ஆனால் 4 காசு என் கையில் தங்கலைன்னு சொல்கிறவங்க, இல்லை நான் உழைச்சி கொடுக்குறேன் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நானும் அதே இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, தொழிலில் கண்டிப்பாக சில மாற்றங்கள் ஏற்படும். டெம்பரவரி செய்கிறவங்க கூட பர்மனெண்ட் ஆகலாம். மற்றவங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க இப்போ அதாவது சம்பளம் கொடுக்குற இடத்த கூட நீங்கள் வரலாம். ரொம்ப நாளாக கனவாக வச்சுட்ருக்கிற விஷயத்தை இப்போ நனவுப்படுத்தக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அதனால் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சுயமாக எதாவது செய்யணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த டைமில் அதை ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா போகும். சரிங்களா? அது நீங்கள் வந்து அதாவது ஒரு சின்ன பொட்டி கடையிலிருந்து பெரிய ஐடி கம்பெனி வரைக்குமே இந்த டைமில் தொழில் மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகுது. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாழ்வாதாரம், பொதுவாக பார்த்தா வாழ்வாதாரம்னா நமக்கு என்ன, தொழில் அடிப்படையாக வச்சு நம்மளுடைய சொந்த வீடு கட்டலாமா, இல்லை ஏதாவது தோட்டத்துறவு ஏதாவது மாற்றி அமைக்கலாமா, ஒரு இடம் வாங்கியிருக்கிற ஏதாவது கிரையம் பண்ணலாமா, மன உளைச்சலாக இருக்கிற அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த மன உளைச்சல் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பொதுவாக சூரிய பகவான் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி தான் சூரியன். இந்த சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும்தான் தன் சொந்த வீட்டுக்கு வருவார். மற்ற 11 மாதம் பார்த்தா 11 வீட்டில் தான் இருப்பார். அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தா ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31 வரைக்குமே சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வருவார். ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி தான் சூரியன். அவர் தன் சொந்த வீட்டில் வந்து உட்காரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 14 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 25 நாள் பாருங்கள். அதாவது சூரியன் தன் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் இல்லைங்களா? அந்த டேட்டுக்குள்ளார தான் வந்துடுது. அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீட்டில் இருந்து அது உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றிடுவீங்க. அதே மாதிரி படிப்புக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்துட்டா குடும்பத்தில் இந்த போராட்டம் நிறையா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்னாலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்டிலே இருக்கிறார். இந்த மாதிரி மீண்டும் நீங்கள் சூரியன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு வரதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சரியான ஒரு ஃபேவராக இருக்குது. ஒன்று. அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கிய சனி வேறு சூப்பரான ஒரு யோகம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கிய சனி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொடுக்குற நினைக்கிறது கொடுத்துட்டு போயிட்டா இருப்பார். அப்போ உங்களுக்கு பாக்கிய சனி, சனி பகவானும் உங்களுக்கு ஃபேவராக நல்லா தான் பண்ணுவார். அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார்.
12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படி பார்த்தா நிச்சயமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கெடுபலன் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி செய்கிறதோ உதவி செஞ்சால் கூட உபத்திரி வரும். தயவு செய்து வேண்டாம். சரிங்களா? அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம ராகுவாக இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு பார்த்தீங்களா, இடம் பிரச்சனை தான் தீந்துரும். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது தீருமுன்னா இந்த 25 நாள் கொஞ்சம் கஷ்டம்தான். பண விஷயம் வர வேண்டியது வருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். பொதுவாக இன்றைக்கி அதாவது நீங்கள் இருக்கக்கூடியது அதாவது அடுத்தது வரக்கூடியது வேலை நல்லா இருக்குதே தவிர, அதாவது பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையாகும். அதாவது பழைய விஷயங்கள் என்ன கொடுத்த காசு வருமா, இருக்கிற கடனை கட்டுவனா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிரச்சனை தீருமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது அமைக்கலாமான்னா கண்டிப்பாக அது விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் ஆகும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற விஷயம் இப்போ சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகாது, கொஞ்சம் டிலே ஆகும். புதுசாக நீங்கள் எந்த விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆகப்பட்டது இன்றைக்கி சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், சுக்கிரனாகப்பட்டது உங்கள் ராசிக்கு வந்து உட்காரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு முயற்சி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து எத்தனை தேதினா ஒரு 10 நாள். ஏன்னா புதன் பகவான் வந்து 14ஆம் தேதி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கரெக்டான்றது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு. அப்போ வந்து கரெக்டான்றது இந்த 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த இடையில இந்த 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, சுக்கிரன் புதன் இணையிற காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டெல்லாம் நிறைய யோசிக்க தோணும். இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இப்படி போகலாமா, அப்படி வரலாமா, என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி. சரிங்களா? அதாவது யாருக்காக இருந்தாலும் ஒரு பாதை நம்ம ஈஸியாக காட்டுறது ஈஸி, அது போகிறது தான் கஷ்டம். அந்த மாதிரின்றது வந்து அட்வைஸ் பண்ணுறதுன்றது யார் வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா? அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் செயல்பாடு கரெக்டாக இருந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 25 நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதுக்கு முதல் காரணம் எனக்கு தெரிஞ்சு தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறாரு. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிற காலமும் பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போ நல்லதாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் இப்போ வந்து சுக்கிரன் வந்து உட்கார்றாரு, ஜென்ம சுக்கிரனை வந்து உட்கார்றாரு. இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த அலுவலக பிரச்சனை, பேங்கு பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, கிரையம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சிலருக்குலாம் சாதகமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த கிரையம் பிரச்சனை கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் விரும்புகிறேங்க, எனக்கு திருமணம் நடக்குமா, பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க செட் ஆகுமா, எனக்கு வந்து கல்யாணம் எப்போ ஆகும், அதே மாதிரி எனக்கு எப்போ குழந்த பிறக்கும், இதெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகாது இல்லையா? அதே மாதிரி இப்போ குழந்த பிறந்துடும் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அந்த குழந்த பிறந்துடாது இல்லை. இண்டிவிஜுவலான கேள்விகள் எதாவது இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். சரிங்களா? பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னா மெயினாக வண்டி வாகனத்துக்கும் தொழில் ரீதியான விஷயத்துக்கும் வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது. மேக்ஸிமம் இந்த உடல் உபாதைகளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.